வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம் பாடல் 1183 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒடுக்கின்றோம். உள்ளத்திலே உடன் இருந்த ஈவத்தம் கள்ளத்தை நீக்கி கலந்துடனே பொல்கி கொள்ளத்தவனே கூடிய இன்பத்து வள்ள தலைவி மருட்டி புரிந்தே. உள்ளத்தின் உள்ளே உடன் இருந்து ஐவர்தம் கள்ளத்தை நீக்கி கலந்து உடனே புல்கி கொள்ள தவநெறி கூடிய இன்பத்து வள்ளல் தலைவி மருட்டி புரிந்தே. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து, உண்மை ஞானத்தோடு கலந்து ஒன்றாக சாதகரின் உயிருக்குள் நிற்கின்ற இறைவியானவள் அவருக்கு எவ்வாறு அருள் புரிகிறாள் என்பதை இப்பாடலில் அறிந்து கொள்ளலாம். சாதகரின் உள்ளத்திற்கு உள்ளே வந்து அவருடனே சேர்ந்து நிற்கின்ற இறைவியானவள் அவரின் 5 புலன்களும் இறைவனை நோக்கி செல்வதை தடுத்து ஆசைகளின் வழியே செல்ல வைக்கின்ற கள்ளத்தனத்தை, அதாவது வஞ்சகத்தன்மையை அகற்றி அவருடன் ஒன்றாக கலந்து நின்று அவரை தம்மோடு அணைத்துக் கொண்டு அவர் கொண்ட தவத்தின் வழிப்படியே செல்வதில் இருந்து தவறிவிடாமல் காப்பாற்றி அவர் செய்கின்ற தவம் கைகூடும் காலத்தில் பேரின்பத்தை அளித்து அதிலேயே அவர் லயித்து இருக்குமாறு அருளுகின்ற பெருங்கருணை கொண்ட வள்ளல் தலைவியாக இருக்கின்றார். இது சரவணனையா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். அருணை வடிவேல் முதலியார் இருக்கிற விளக்கத்தை தன்னை கூடியதனால் விளைகின்ற இன்பத்தையுடைய வள்ளலாகிய சிவனுக்கு தேவியாய் உள்ள சக்தி அடியேனை தன்வசப்படுத்தி தவநெறியை அடையச் செய்தது என் உள்ளத்திலே நின்று ஐம்புல கல்வர் தம் கள்ளத்தை போக்கி இரண்டர கலந்து என்றும் உடனாய் இருந்ததா. இதன் குறிப்புரையாக தலைவி என்னை மருட்டி யான் தவநெறி கொள்ள புரிந்தது இருந்து நீக்கி கலந்து புல்கி என கூட்டி முடிக்க, இஃது அவளை வழிபட்டதன் பயன் என்பது குறிப்பெச்சம். எதுகை நோக்கி வள்ளல் என்பதன் ஈறுகடாது திரிந்து நின்றது. இதனால் சக்தி தன்னை வழிபடுபவரை மனத்தின் வழி செல்லாது தடுத்து தன் வழிப்படுத்தி தவநெறி அருளுதல் கூறப்பட்டது. அம்மா கிருத்திகா அம்மா வாருங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் 1183. உள்ளத்தினுள்ளே உடன் இருந்து ஐவர்தம் கள்ளத்தை நீக்கி கலந்து உடனே புல்கி கொள்ள தவநெறி கூடிய இன்பத்து வள்ளத் தலைவி மருட்டி புரிந்தே அப்படின்னு சொல்றாரு. நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம்? பிரிவின்றி நின்ற பெருந்தகை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த யாரோடு இணைந்திருந்தாள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இறை பரம்பொருளோடு அந்த பரனோடு இருந்த பேதை எப்ப பேதை ஆகிறதோ அப்படின்னா அந்த பேதைங்கிறதுக்கும் நம்ம ஒரு பொருள் பார்த்தோம். அந்த சிவத்தோடு ஒன்று இருக்கும்போது இந்த உலகியல் அறிவுகள் நம்மை ஒட்டாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப எந்த நிலையில இருக்கோம் நம்ம அப்படின்னா, உள்ளத்தினுள்ளே உடன் இருந்து, அப்ப நமக்கு உள்ள இருக்கா அவ உள்ளமாவும் இருந்து விடுகிறாள். அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுறது? நம்ம ஒரு விஷயம் பண்ணா சாப்பிடுறோம், சாப்பிட்டு அந்த அது ஜெரிமானம் ஆயிடுறது. அப்ப அவளாகவே நாம் மாறி விடுகிறோம். அதனாலதான் உள்ளத்தின் உள்ளே அப்படிங்கிற. அப்ப இந்த இடத்துல அந்த அந்த அவள் 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 நம்மை தாங்குகிற நிலை போய் நாம் அவளாக நிற்கக்கூடிய ஒரு நிலையை சொல்றாரு. உள்ளத்தின் உள்ளே உடன் இருந்து ஐவர்தம் கள்ளத்தை நீக்கி கலந்து உடனே புல்கி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது? அவ அப்படி நிக்கும்போது ஐவர்தம் கள்ளம், ஐவர்னா யாரு? இந்த ஐம்புலன்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த ஐம்புலன்களும் தன்னுடைய கள்ளத்தை நீக்கி என்ன செய்யும்? புறத்தே செல்லும்.
இந்த 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 ஐம்புலன்களுக்கு உண்டான தன்மை என்ன அப்படின்னா, அது வெளியில போகும். அது அதனுடைய நோக்கு எல்லாமே வெளியில இருக்கும். அப்போ அதுதான் அந்த புலன்வழி நிற்றல் அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த மாதிரி போகாது அது. அது வந்து அந்த கள்ளத்தனத்த செய்யாது. வெளியில போகாது. என்ன எது கள்ளத்தனம் அப்படின்னா, நம்ம தியானத்துல உட்காரும்போது தான் அந்த கள்ளத்தனம் நமக்கு புரியும். என்ன செய்யும்? கண்ண மூடிருவோம். காத அடைச்சுருவோம். அடைக்கிறதுன்னு நம்ம நெனச்சுப்போம். கை கால்லாம் மடக்கி வச்சிருப்போம். ஆனா அப்பதான் அந்த கையும் காலும் விறுவிறுவிறுன்னு இழுக்கும். இந்த நிமிஷம் கால நீட்டணும்னு தோணும். அம் பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்கிற மாரி இருக்கும். ஊர்ற மாரி இருக்கும். யாரோ ஏதோ பேசுவாங்க. ஐயோ! அது பண்ணணுமே! இது எல்லாத்தையும் தாண்டி இல்ல, இல்ல நான் கண்ண தொறக்க மாட்டேன். கண்ண பத்தி யோசிக்க மாட்டேன். கண்ணுல காட்சி இருக்காது. இதெல்லாம் சொன்னா கூட என்ன ஆகும் அப்டின்னா, மனசு எங்கேயாவது போய் நிக்கும். ஐயோ! அது பண்ணோமா? இது பண்ணோமா? கேஸ் அணைச்சோமா? விளக்கேத்தினோமே! சேஃபா இருக்கா? பிள்ளைங்க போய் எடுக்குதா? இப்படி எல்லாம் மனசு வந்து கள்ளத்தனம் ஏதோ கண்ண தொறக்கறதுக்கு உண்டான அத்தன கள்ளத்தனமும் பண்ணிட்டு இருக்கும். அதெல்லாம் தாண்டணும் அப்படின்னா நம்மளால தாண்ட முடியாது. என்னது? கலந்து உடனே புல்கி கொள்ளத் தவனே. அப்ப அவ உள்ள இருக்கணும். அப்ப அவ உள்ளத்துல இருந்து இந்த ஐம்புலன்களின் கள்ளத்தையும் நீக்கி அதோடு அவள் கலந்து நிற்க வேண்டும். எங்க? அந்த ஐம்புலன்களும் அவளாக நிறைய வேண்டும். இத நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் நம்ம சொல்லுவோம். உங்கள பார்த்தாலே எங்களுக்கு மனசு வந்து ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணு நம்ம வந்து யாரையாவது ஒருத்தர போய் பார்த்தா, அவங்க நம்மள பார்த்தாலே நமக்கு நல்லது நடக்கும். ஆம். ஒரு சிலருக்கு வியாதிகள் கூட குணமாகும். சும்மா வெறும்னு கைய வச்சு நீவி விடுவோம் நம்ம. அப்போ ஆனா அவங்களுக்கு வந்து அவ்ளோ மனசு வந்து அமைதியாகும். ஆ இருக்கும். இதெல்லாம் என்ன அப்டின்னா, இந்த ஐம்புலன்களும் அவளாக நிற்கிறாள். அப்ப இந்த இந்த வெளிய போகக்கூடிய அந்த தன்மை மாறிடுது. மாறின உடனே என்ன ஆகுது அப்டின்னா, அவள் வந்து நிரம்புகிறாள். இப்ப அந்த ஒரு ரூம்ல வந்து அ இதாகுது. ரொம்ப நாற்றம் நிறைந்த ஆ ஒரு இடமா இருக்கு. மழை பெஞ்சிருக்கு. உள்ள பூரா ஒரே கசகசான்னு அந்த ஈர வாடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம துணிய வேற போட்டு வச்சுட்டா இன்னும் ஈர வாடை ஜாஸ்தியா இருக்கும். உடனே என்ன பண்ணுவோம்? டப டபன்னு வந்து ஆம் ஈர துணி எல்லாம் வெயில் வந்தோனே என்ன பண்ணுவோம்? டப டபன்னு ஈர துணி எல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு, எல்லா ஜன்னக்கதவையும் தொறந்து வச்சுட்டு, நல்லா தொடச்சுட்டு, தரைய தொடச்சுட்டு ஒரு பத்தி ஏத்தி வைப்போம். உடனே என்ன ஆகும்? அந்த இடத்துல அந்த நாற்றம் எல்லாம் போய் மனம் உள்ளே சூழ்ந்து விடும். அப்ப அந்த மாரி இந்த கள்ளத்தனம் நீக்கி அப்ப அந்த கள்ளத்தனங்கள் எல்லாம் வெளியில போன உடனே என்ன நடக்கும் அப்படின்னாக்க, ஹம் கொள்ள தவநெறி உள்ள வந்துரும். அவ நின்றுவா. அவ நின்னு அவ எப்படி இருக்கா? அப்படின்னா, அதுதான் போன இடத்துல போன பாடல்ல நம்ம வந்து பார்த்தோம். என்ன என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ வந்து அவளோடு அந்த இறையோடு ஒன்றி இருக்கிறாள். அறிவொன்ற நின்றனள் ஆருயிருள்ளே அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஆருயிருக்குள்ளே அவள் அறிவொன்றி நிற்கிறாள். அப்போ அப்போ அந்த அந்த இந்த இடத்துல அறிவுங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம். பரசிவம் ஆகிய அந்த பேரறிவோடு ஒன்றி இருக்கிறாள். அப்ப அந்த பேரறிவோடு ஒன்றி இருக்கும்போது இந்த 5 புலன்களும் வேலை செய்யும். ஆனா எப்படி வேலை செய்யும் அப்படின்னா கள்ளத்தனத்தை நீக்கிவிட்டு வேலை செய்யும். அப்போ அந்த இடத்துல பொய்மையே இருக்காது. அப்போ என்ன எப்ப பாரு சமாதியில தான் இருப்பாங்களான்னா இல்லன்னு சொல்றாரு இந்த இடத்துல. இது நம்ம ரொம்ப அழகா குறிச்சுக்க வேண்டிய இடம். யாராவது ஒருத்தர் நான் இல்ல எப்ப பாரு சமாதியில தான் இருப்பேன். நான் எப்பவும் நான் அப்ப சமாதியில இல்ல. நான் என்னோட அ இயல்பு வாழ்க்கைக்கு நான் வந்துட்டேன். அப்ப நான் தெய்வத்துல இல்லையா? தெய்வத்தோட இல்லையான்னா யாருக்காவது கேள்வி வந்ததுன்னா இந்த பாடல்ல சொல்லணும். இல்லம்மா, நீ என்னவா இருந்தாலும் மீண்டும் உன்னுடைய செயல்களை செய்து இயங்க வேண்டும். ஆனால் எவ்வாறு இயங்க வேண்டும்? தேவியினுடைய ஸ்வரூபமாக நீ இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பாடல நம்ம சொல்லணும். அதனாலதான் சொல்றாரு. ஐவர்தம் உள்ளத்தை நீக்கி கலந்து உடனே புல்கி கொள்ளத் தவநெறி கூடிய இன்பத்து. அப்ப அந்த இடத்துல தவம் வந்து விடுகிறது. அப்ப எது தவம் அப்படின்னா, இந்த ஐம்புலன்களும் தன்னுடைய கள்ளத்தனத்தை நீக்கிவிட்டு வேலை செய்வதே தவம். அதான் கொள்ளத் தவநெறி. இப்ப இதுக்காக நம்ம காட்டுக்கு போ வேண்டாம். ஆஹ் எல்லாரையும் விட்டு விலக வேண்டாம். ஒண்ணும் பண்ண வேண்டாம். நம்முடைய அந்த கள்ளத்தனம் விட்டால் போதும். அந்த 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 மனசு ஏதோ சொல்லி சொல்லி ஏமாத்துறதுல நமக்கு தெரியும். இது நல்ல ஏமாற்றம்னு. சும்மா நம்மள ஏமாத்துதுன்னு தெரியும். ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல மொபைல் பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. டிவி பார்த்தா ஒத்து வர மாட்டேங்குது. தூக்கி போட்டுட்டு போறோம். ஆனா அதையும் மீறி நம்ம ஒரு மாரி உட்கார்ந்துருப்போம். நம்ம ஒரு சில நாளைக்கு அப்படியே உட்கார்ந்தே இருப்போம்.
அது கள்ளத்தனம். என்ன? இல்ல எனக்கு இன்னைக்கு வேலை முடியல, செய்ய முடியல. இல்லன்னா எனக்கு உடம்பு முடியல. இல்ல நான் இத பார்க்கணும், அத பார்க்கணும். எங்கெல்லாம் மயக்கம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் பார்த்துறணும். சீரியல் பார்க்கணும்னு தோணுதா? சரி பாரு, ஒரு 10 நிமிஷம் பாரு. அதுக்கும் மேல அடிக்ட் ஆறியா, அந்த இடத்துல உன் மயக்கம் வந்துருச்சு. அப்ப அந்த மனதிற்கு அந்த வெளியே செல்லக்கூடிய அந்த தன்மை வந்து பற்றிக் கொள்கிறது. அப்ப அத 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 பிடிக்கணும். அப்போ அந்த எங்கெல்லாம் நம்முடைய அந்த மயக்கம் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறதோ, இந்த சாப்பாடு இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன். இந்த டிவி இந்த சீரியல் பார்க்கலன்னா நான் தூங்க மாட்டேன். இந்த புஸ்தகம் படிக்கலன்னா நான் தூங்க மாட்டேன். இது இப்படி ஆரம்பிச்ச மயக்கம் எங்க போய் நிக்கும்னா, இன்னைக்கு நான் பூஜை பண்ணலன்னா நான் தூங்க மாட்டேன். இன்னைக்கு நான் தவம் பண்ணலன்னா நான் தூங்க மாட்டேன். என்னால தியானத்துக்கு உட்கார முடியலன்னா நான் நான் வந்து அ கோவப்படுவேன். எனக்கு என் தியானத்த டைம கெடுக்குறீங்க. இதெல்லாம் மயக்கம். அதெல்லாம் இல்ல. நீ உன் வேலை செய்றதே தியானம் தான். நீ வேலை செய்றதே தவம் தான். தவநெறி. எப்போ அப்படின்னா கள்ளத்தனம் நீக்கிய ஐம்புலன்களின் கள்ளத்தனம் நீக்கிய நிலையே தவநெறி. அப்ப எப்படி இந்த கண்ணு எங்கெல்லாம் பொய் சொல்லுதுன்னு நமக்கு தெரியும். இந்த மனசு எங்கெல்லாம் பொய் சொல்லுதுன்னு நமக்கு தெரியும். அப்ப அதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுதான் கொள்ளத் தவநெறி. கூடிய இன்பத்து வள்ளற் செலவி மருட்டி புரிந்தே அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா அது பேரின்பம்ங்க. மருட்டி புரிந்தே அப்படின்னா என்ன செய்யும்? அவளுக்குள் நாம் மயங்க ஆரம்பிச்சிடுவோம். அப்பவும் ஒரு மயக்கம் வரும். அந்த மயக்கம் என்னன்னா, அவளோடு இருக்கக்கூடிய பேரின்பம். அதனாலதான் வள்ளற் தலைவி அப்படின்னு சொல்றாரு. அவ குடுத்துக்கிட்டே இருப்பா. அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா, வேற எதுவும் கிடையாது. அப்போ நான் ஏதோ கவலைப்படுறேன், என் மனசு கவலைப்படுது. நான் என்ன பண்றது? நான் தேவிய பத்தி நினைக்கல அப்படின்னா, நான் இல்ல, இல்ல. அது 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 வேற மயக்கம். அப்படிலாம் இல்ல. அட சீ போ, என்ன இருந்தாலும் அவ பார்த்துப்பா. அப்படின்ற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா? அதுவும் மயக்கம் தான். அது என்ன மயக்கம்னா சரண்டர். என்னன்னோ நடக்கும். ஓ! நடக்கிற விஷயத்த பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வருது பார்த்தீங்களா? அவ பார்த்துப்பான்ற ஒரு சரண்டர் வருது பார்த்தீங்களா? அதுதான் அந்த மருட்டி புரிந்தே என்ற அர்த்தம். அவ்வளவுதான். அவள அவ பார்த்துப்பா. அப்படிங்கிற அந்த சரண்டர் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அந்த பேரின்பம். இது வந்துருச்சுன்னா, ஐயோ! நாளை காலையில என்ன செய்யணும்? இன்னைக்கு நாளன்னைக்கு யாரோ வந்து என்னமோ செய்வாங்களே, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அதெல்லாம் கிடையாது. நிமிஷம் வரட்டும். நம்ம பாத்துக்கலாம். அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அந்த 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 என்ன சொல்லுவாங்க? அந்த ஒரு கணத்துல ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மை. அதுதான் அத்தகைய பேரின்பத்தை தரக்கூடியது. அந்த பேரின்பம் எப்பொழுது வரும்? பேரறிவோடு இயந்து நிற்கும் பொழுது வரும். அந்த பேரறிவோடு இயங்கும் பொழுது நாம் எங்கனம் இயங்குவோம்? நம்முடைய ஐம்புலன்களையும் கள்ளத்தனத்தையும் நீக்கிவிட்டு இருப்போம். அது என்ன? அதுதான் தவநெறி. அதனால்தான் கொள்ளத் தவநெறி கூடிய இன்பத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தவநெறியானது மிகப்பெரும் இன்பம். யாருக்கு அப்படின்னா, நமக்கு மாத்திரம் இல்ல. நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அதுவே பேரின்பம். நம்ம வந்து தவத்துல இருக்கேன்னு சொல்லி மத்தவங்கள துன்புறுத்த ஆரம்பிச்சோம்னா, அது இன்பம் கிடையாது. ஏன்னா நம்மை சுற்றி நெகட்டிவ் அலைகள நம்ம விடுறோம். அப்படி இல்ல. நம்மை சுற்றி பேரின்ப அலை வீச வேண்டும். அப்ப எது நடக்கும்? எப்ப நடக்கும்னா, இந்த கள்ளப்புலன்களை நாம் வெல்லும் பொழுது அது எப்ப நடக்கும்? அப்படின்னு மீண்டும் மீண்டும் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த, ரொம்ப இயல்பான ஒரு தன்மைய, தவம்னா என்ன அப்படின்னு ஒரு பேருண்மைய, அப்படி இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு பேரின்பத்த நமக்கு அவர் வந்து காட்டித் தருகிறார் இந்த மந்திரத்தில். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. நன்றிம்மா. நன்றி கிருத்திகாம்மா. ரொம்ப அருமையா, எளிமையா புரியுற மாதிரி. ரொம்ப நன்றி. அடுத்த நேரையா வரலையா? சரி, கீழே அரண்கோலாம் இருக்காரு, ஏதாவது சொல்றாரான்னு கேட்டுக்கலாம். அப்புறம் நம்ம என்னோட கருத்து ஓதல் அதுக்கு போலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி செய்யலாம். ஐயா, நீங்க இப்ப பாடலை பத்தி சொல்லுங்க. ஓதுறதுக்கு முன்னாடி வேற எதுவும் கருத்து இருந்தா சொல்லிடுங்க. சரிங்க சார். சரி சரி. நேரம் இருக்கிறதுனால பாடல் குறித்து நேற்று சரி, உங்ககிட்ட ரொம்ப பேசும்போது நிறைய ரெஃபரன்ஸும் சொன்னீங்க இல்லையா? சொல்லுங்க. சரி சரி. இதுல ஒண்ணும் இல்ல, திருமூலரே சொல்லிட்டாரு நமக்கு, கள்ளப்புலன் ஐந்தும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கள்ளப்புலன் ஐந்தும் வள்ளல் பிரானோட சேர்ந்ததுன்னா அது விளக்கு. எப்படிப்பட்ட விளக்கு? மணி விளக்கு. மணி விளக்குன்னா ஒளி வீசுகின்ற மாணிக்கமாகிய விளக்காக மாறிவிடும் அப்படின்றது. அது விளக்கினை விளக்கும் விளக்குடையார்கள்
அப்படிங்கிற திருமந்திர வரியை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் காலாமணி விளக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எப்போதும் ஒளி நின்று போகாத மாணிக்கமாகிய விளக்கு அப்படின்னு சொல்லுவாரு. கள்ளப்புலன் ஐந்தும் அப்படின்னு பாட்டுல சொல்லியிருக்காரு. இத தொடக்கத்திலேயே சொல்லிட்டாரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஐந்து வென்றனன், ஐந்தை வென்றனன் அப்படிங்கிறது ஐந்து வென்றனன் அப்படின்னு முதல் பாட்டிலேயே வரும். இந்த இதெல்லாம் நம்ம திருமந்திரத்துல எனக்கு நினைவுக்கு வந்த வரிகள். இதுக்கப்புறம் அபிராமி அந்தாதியோட 31வது பாடல் அது. அது 31வது ரத்னா சார் அதுக்குள்ள முடிஞ்சதுன்னா திருவாசகத்துல கண்டபத்தோட முதல் பாட்டு எடுத்துக்கோங்க சார். அநேகமா அது 31வது தலைப்புன்னு நினைக்கிறேன். கண்டபத்து அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். அதுல முதல் பாட்டு இறப்பதற்கே காரணமாய் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அது முடிஞ்சா எடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நீங்களோ கிருத்திகாவோ யாராவது அந்த கண்டபத்து 31வது தலைப்பு, அதுல முதல் பாட்டே அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் திருவாசகத்துல சிவபுராணத்துல அந்த சிவபுராணத்தை நிறைவு பண்ணும்போது கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு நம்ம சிந்திக்கும் போது அந்த நம்ம சிந்தித்தாலே தவம் தான். ஏன்னா நமக்கே சித்தம் கலங்காது அப்படின்னு திருமந்திரத்துல ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசத்துல சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள், தியானத்துல அமரும் போதுதான் நிறைய இந்த புலன்கள் நம்மளை வேற வழிக்கு திருப்பி இழுத்துன்னு போகும் அப்படின்னு கிருத்திகா சொன்னது அது அனுபவத்துல தெரியும் அப்படிங்கிறது. அதனால இதெல்லாம் நம்ம சிந்திச்சு அதுல சிந்தை கலங்காது அப்படின்னா இந்த திசை திரும்பாது, டைவர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அது சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய செவித்து உவந்து நீரதிய அஸ்ததிக்குள்ளோர் அடங்கலுமதவாய் திசை மறைனும் செயல் மகந்தெழுவர் அப்படின்னு அந்த கந்த சஷ்டி கவசமும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த தவம் அப்படிங்கிறது நமக்கு 59வது பாட்டை பார்த்தோம்னா, உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் அப்படின்னு சொல்வாரு 2வது வரியில. தஞ்சம் ஈதல்லது பிரிதில்லை, உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். ஏன் நினைக்கல அப்படிங்கிறதுக்கு 31வது பாட்டிலேயே சொல்லியிருப்பாரு. எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை. இந்த கள்ளப்புலனைந்தும் கள்ளப்புலனாவே இருந்ததுன்னா அதாவது அம்மா அப்பா, அம்மையாகிய சக்தியும் அப்பனாகிய சிவனும் அந்த சிவசக்தி அப்படிங்கிற அந்த சிந்தனை இல்லாம இருந்திருந்தா நம்மளுடைய ஆத்மா எங்க போயிருக்கும் அப்படின்னா, எவங்கைக்கு போயிருக்கும்னா எமங்கைக்கு போயிருக்கும் அப்படிங்கிறது. ஆசை கடலில் அகப்பட்டு அருள் அற்ற அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அருள் அற்ற அந்தகன் பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை. இந்த பாசத்தில் அல்லற்பட இருந்தேனைங்க சொல்லும் போதுதான் நம்ம இங்க இருந்து எங்க போறோம் அப்படின்னா, திருக்குறள்ல 25வது அதிகாரம் அருளுடைமைக்கு போயிடும். அல்லல் அருள் ஆழ்வாருக்கு இல்லை அப்படின்னு திருக்குறள்லயும் இருக்கும். அப்ப யமன் நம்மளை தொடாம இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு சக்தி வேணும். அது என்ன சக்தி அப்படின்னா அது அருள் சக்தி. அருள் சக்திய நம்ம விடக்கூடாது, நம்மள அருள் சக்தி விடக்கூடாது. இந்த பொசிஷன், இந்த நிலைக்கு ஆத்மா போயிடுச்சுன்னா யமன் தொடமாட்டான் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு வரி. ஆனா இன்னைக்கு நம்ம ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் பாசத்தில் அல்லற்படை இருந்தேனை நின் வாசமெனும் பாத கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே அப்படின்னு அந்த பாடல்ல அபிராமி பட்டர் சொல்லியிருப்பாரு. அப்புறம் 39வது பாடல்ல என்ன சொல்லுவாருன்னா, ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு
அந்தகன்பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்தகன்கிறது யமன். அவங்கிட்ட இருந்து மீளணும் அப்படின்னு சொன்னா அம்மாவுடைய விழி கடைக்கண் பார்வை நமக்கு வேணும் உண்டு அப்படின்னு அங்கெல்லாம் வந்து டிக்ளேர் பண்ணுவாரு. அது பிரகடனப்படுத்துவாரு. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல நினைத்து இணைத்து சிந்திச்சோம்னா தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படிங்கிற மாதிரி அந்த தெளிவு கடைசியா தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே அப்படின்னு அந்த திருமந்திரமும் முடியும். அதனால நம்ம தெளிவு பெறணும் அப்படின்னா கண்டிப்பா சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி சிந்திக்கணும் அப்படின்னா கேள்வி ஞானத்துல நாள்தோறும் 6:30 மணில இருந்து 7 மணிக்குள்ள சந்திக்கணும். நன்றி. அதுக்கப்புறம் யாராவது ஏதாவது சொல்றாங்களா கேக்குறாங்களா கேட்டுக்கலாம் சார். நன்றி. அந்த கண்டபத்து வாசிக்கணுமா ஐயா? வாசிங்க கத்திக்காம அதுல முதல் பாட்டிலேயே இருக்கும் பாருங்களேன், இறப்பதற்கு என்ன காரணம்னு இருக்கும். வாசிங்க. நன்றி. இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநகரில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே. அதாங்க இது எல்லா பாட்டுமே தில்லை கண்டேனேன்னு வரும். அதுல பாருங்க, அதுல வந்து அந்த பாட்டு முதல் வரி சொல்லுங்க கிருத்திகா. இந்திரிய வயம் மயங்கி. இந்திரிய வயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய். இந்திரிய வயம் இயங்கிறது வேற, மயங்கிறது வேற. அதனால வந்து இந்த மயங்கிறது தான் கள்ளத்தனம் அப்படிங்கிறது. அதனாலதான் வந்து மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அப்படின்னு மயங்கிட்டோம்னா அது வந்து சிற்றின்பமா மாறி அப்புறம் இதெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறது. மயங்காம தியானத்துல இருந்தோம்னா அது பேரின்பமா வரும். அது தவத்துல கொண்டு போய் நம்மளை விடும் அப்படிங்கிறது. திருக்குறள்ல 27வது அதிகாரம் தவம் 25 அருளுடைமை. அருள் வேணும்னா புலால் மறுக்கணும். அது வள்ளுவருடைய கருத்து. அது ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கலாம், எதிர்க்கிறவங்க எதிர்க்கலாம். அடுத்தது 27வது அதிகாரம் தவம் அப்படிங்கிறது. அதையும் நம்ம வந்து நேரம் இருக்கும்போது பார்க்கலாம். நன்றி நன்றி கிருத்திகா. அதுதான் அந்த 31வது தலைப்பு கண்டபத்து. அதையும் பார்த்தோம்னா நல்லா இருக்கும். 3வது பாடல் கூட அதுக்கு ஒத்து வருதுயா. உருத்தெரியாத காலத்தே உள் புகுந்து என் உளம் மன்னி கருத்திரு புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருந்தியினால் நாயடியேன் அணிகொள்வதில்லை கண்டேனே அப்படின்னு வருது. அணிகொள்வ தில்லை கண்டேனே. அது ஆமா, அணிகொள் தில்லை கண்டேனே, அணிகொள் தில்லை கண்டேனே அப்படின்னு அந்த கண்டபத்து. அது 31வது தலைப்பு. அதெல்லாம் வந்து நம்ம புலன்களை நம்ம எவ்வாறு நமக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறது. அதோட இன்னும் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல்ல நீண்ட காலம் யாரையாவது வாழ்த்தணும் அப்படின்னா பொறிவாயில் 5 அவித்தான், 5 அவித்தல் அப்படிங்கிறது. அதே நேரத்துல வந்தீங்கன்னா திருக்குறள்ல 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. அதுல 5 அவித்தான் ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதனால இதெல்லாம் வந்து இந்த கள்ளப்புலன் பத்தின குறிப்புகளா நமக்கு நிறைய இடத்துல நிறைய பேரு நம்மள வந்து சுற்றி காட்டுகிறார்கள். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், சிந்திக்கணும். நன்றி, வணக்கம். இது மாதிரி பார்த்தா இன்னும் நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து தனி அறை அமைத்து கலந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு செய்தி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றிங்க. நேற்று சொல்லும் போது கூட திருவாசகத்துல கூட கள்ளப்புற புலம்பை கட்டளிக்க வல்லானீங்க நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நன்றி. ஆமா, தீனதயாளன் ஐயா வந்து இந்த புல்கி கொள்ளக்கு விளக்கம் வேணும்னு கேட்டிருக்காரு. கிருத்திகாமா மன்னிக்கணும், என்ன கேட்டீங்க? கவனிக்கல நானு. தீனதயாளன் வந்து இந்த புல்கி கொள்ள அதுல இந்த இன்னைக்கு பாடல கள்ளத்தை நீக்கி கலந்து உடனே புல்கி கொள்ள தவநெறி கூடியன்னு வர்றதுல அந்த புல்கி கொள்ளத்துக்கு விளக்கம் வேணுமான்னு கேட்டிருக்கிறார் தீனதயாளன். புல்குதல் அப்படின்னு மொத்தமா டாமினேட் பண்றதுங்கிற பொருள்ல வருங்க ஐயா.
நம்ம நீங்க அர்த்தநாரி புல்கி அப்படின்னா கலந்த பிறகு பொருந்துதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கலந்த பிறகு பொருந்துதல் அப்படின்னா முதல்ல பொருத்துறது வந்து பிக்ஸ் பண்றது. ஆனா கலந்த பிறகு பொருந்துதல்ங்கிறது மிக்ஸ் ஆயிடுறது. மிக்ஸ் ஆன பிறகு பிரிக்கவே முடியாது. ஃபிக்ஸ் பண்றதுல கூட நீங்க வந்து ஸ்க்ரூ டிரைவர் போட்டு கழட்டலாங்க. ஆனா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரிக்க முடியாது. இதுக்கு நான் சொல்ற ஒரு சான்று என்ன அப்படின்னா, இப்ப வந்து பால், டிகாஷனு, சர்க்கரை, தண்ணி இந்த நாளும் தனித்தனியாவே இருக்கும். ஆனா இது முதல்ல கலக்கும் போது அது வந்து கலக்கிறது. ஆனா கலந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மிக்ஸ் ஆகிறது. அதுக்கு பேரு தான் புல்குதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். புல்குதல் அப்படின்னா பொருந்துதல். அப்படி பொருந்திட்டாங்கன்னா பிரிக்கவே முடியாது. பொருந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அருள் வந்து கலந்து பொங்கி ததும்பி வழிந்து அப்படின்னு திருவருட்பால வள்ளல் பெருமான் சொல்வாரு. அந்த பொசிஷனுக்கு நம்மளோட ஆத்மா போகும். அதனாலதான் புல்குதல் அப்படின்னு சொல்றோம் தீனதயாளன் சார். நன்றி. அவை எனக்கு நன்றிங்க ஐயா. நீங்க கேட்கும் தளத்தில் இருக்கிற நண்பர்கள் தங்கள் கேள்விகள் இருந்தால் வரலாம், கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி ஐயா. அர்த்தநாரியா, நீங்கள் ஓதுதல் முடித்து நிறைவு செய்து கொள்ளுங்கள். அபிராமி அந்தாதி 31வது பாடல். ஆசை கடலில் அகப்பட்டு, ஆசை கடலில் அகப்பட்டு, அருளற்ற அந்தகன் பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை. நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து வைத்து வலிய வைத்து மேல் வலிய வைத்து தலை மேல் வலிய வைத்து கமலம் தலை மேல் வலிய வைத்து வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன். ஈசர் பாகத்து நேரிழையே. இந்த நேரிழைங்கிற பாட்டு திருமந்திரத்திலையும் ஒரு பாடல்ல வந்தது. நன்றி. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி நன்றி அர்த்தநாரியா. நிறைவு செய்து கொள்ள நினைக்கிறேன். திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்மசுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2